கொண்டாட்டத்துக்கு என்ன அர்த்தம்? வைபவ் சூரியவன்சி சொன்ன சிம்பிள் பதில். தொடரின் மிக முக்கிய கட்டத்தில் தனது 3வது ஆட்டநாயகன் விருதை வென்ற இளம் வீரர் களத்தில் காட்டும் அதே பாணியை தனது பேச்சிலும் வெளிப்படுத்தியுள்ளார். நேற்றைய லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் பிறகு பேசிய இளம் சூறாவளி வைபவ் சூரியவன்சி, நாங்கள் பந்து வீசும்போது வெளியே அமர்ந்து ஆடுகளத்தை கவனித்தேன். அது பேட்டிங்கிற்கு நன்றாக இருந்தது. அதனால் தொடக்கத்தில் அவசரப்பட வேண்டாம் என சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு நீண்ட நேரம் பேட் செய்தால் அது மறுமுனையில் உள்ள உதவியாக இருக்கும் என்று நினைத்தேன். அதுவே எனது திட்டமாக இருந்தது என்று கூறியுள்ளார். மெதுவாக தொடங்கினாலும் அரைசதத்தை வேகமாக எட்டியது குறித்து கேட்டபோது, அதுதான் என் மனநிலை. என்னால் எப்போது வேண்டுமானாலும் 2-3 பவுண்டரிகள் அல்லது சிக்சர்கள் அடிக்க முடியும் என எனக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். அதனால் தொடக்கத்தில் அவசரப்படாமல் சிறிது கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டு ஆட்டத்தை இறுதி வரை கொண்டு செல்ல முயற்சிக்கிறேன் என தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இளம் வயதில் கிடைக்கும் அதீத கவனம் மற்றும் புகழ்ச்சியை எப்படி கையாளுகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. நான் அதிகமாக எதையும் பார்ப்பதில்லை, செய்தித்தாள்கள் படிப்பதில்லை. அதனால் இதை பற்றி எல்லாம் நான் பெரிதாக சிந்திப்பதில்லை. இது எனது பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே. நான் நீண்ட காலம் விளையாடினால் மக்கள் இன்னும் பல விஷயங்களை பேசுவார்கள். என் கவனம் ஆட்டத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். என் பயணத்தை நான் முழுமையாக முடிக்க வேண்டும் என பக்குவமாக பேசியுள்ளார். மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவதன் பின்னணி என்ன என்று கேட்டதற்கு, சார், இது எனக்கே தெரியாது. ஒவ்வொரு போட்டியிலும் புதிதாக எதையாவது செய்கிறேன். நான் அதை திட்டமிடுவதில்லை. அதற்கு பின்னால் எந்த அர்த்தமும் இல்லை. கடந்த போட்டியில் நான் செய்த கொண்டாட்டத்திற்கும் கூட அர்த்தம் கிடையாது. நான் புதிய விஷயங்களை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் என சிரித்துக்கொண்டே பதிலளித்துள்ளார். இறுதிப் போட்டியை எதிர்நோக்கிய நிலையில் அணியின் மனநிலை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு, எங்கள் கவனம் எல்லாம் ஆட்டத்தை ரசித்து விளையாட வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. அடுத்த போட்டியிலும் களத்திற்கு வெளியே நடக்கும் விஷயங்களில் நான் கவனம் செலுத்த மாட்டோம். ஒவ்வொரு ஆட்டத்தையும் கவனம் செலுத்தி தொடர் முழுவதும் நாங்கள் விளையாடியது போலவே மகிழ்ச்சியுடன் விளையாட வேண்டும். இந்த தொடரில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. ஆனால் நல்ல கிரிக்கெட்டை விளையாடி போட்டிகளை வெல்வதே எங்களின் முக்கிய நோக்கம், அவ்வளவுதான் என தெரிவித்துள்ளார்.